நான் உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க? இப்போ வந்து எங்க எங்க சிவன் கோயில் பக்கத்துல வந்து ஒரு திரௌபதி அம்மான்னு இருக்காங்க. அவங்க வந்து 150 வருஷங்கள் சொல்றாங்க அவங்க. ஆனா அதுக்கு மேல தான் இருக்குமா. 150 வருஷ காலங்க. அவங்க பழமையான ஆலயம். அதுக்கு நான் இப்போ வந்து சேவை செஞ்சுன்னு இருக்கிறேன். அப்பனுக்கும் சேவை செய்கிறேன், அம்மாக்கும் சேவை செய்கிறேன் நான். இப்போ வந்து அந்த இதுல ஒரு அதிசயம் எனக்கு நடந்தது. போன வருஷம் ஆடி மாதம் ஒரு அதிசயம் எனக்கு நடந்தது. அப்போ தான் எனக்கு அறிவு கொடுத்தாரு. இந்த ஆலயத்தை க்ளீன் பண்ணி உலகத்துக்கு சொல்ல சொல்லி. எங்கள் சிவன் கோயில் எங்கள் அப்பாவனுக்கு பக்கத்து ஆலயம் அது. அப்போ எந்த கோயில்னா வடகரை ரெட்டில்ஸு வடகரை ஏரியாவில் எங்கள் அப்பனும் அங்கே இருக்கிறாரு, திரௌபதி அம்மாவும் இருக்கிறாங்க. தர்மராஜா திரௌபதி அம்மா 2 பேரும் அறுபாடு வச்சுருக்காங்க அந்த இடத்துல. நல்லா எனக்கு வந்து கண்குள்ளா காட்சி கொடுத்துருவாங்க. எப்படின்னா ஒரு ஆடி மாதம் இருந்தது. எனக்கு வந்து அந்த உடுக்கு செலும்புக்கு சத்தம்னா ரொம்ப அப்படியே ஆவேசமாக கேட்பேன் நான். அது சரின்னு ஆடி மாதம் அவங்க கூழ் ஊற்றுனாங்க. நான் உடுக்கு செம்புக்கு காதில் வாங்கிறதுக்கு போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து ஜனங்கள்லாம் நம்மளுக்கு ஜனங்க எப்பவுமே வந்து நம்மளை அலட்சியமாக பார்க்கறது தான் இந்த ஜனங்களுக்கு வேலை. உண்மையாக இருக்கிறவங்கள எப்பவுமே ஜனங்க வந்து அலட்சியமாக பார்க்கும். அவங்க பொய்யும் புரட்டும் இருந்ததுன்னா அங்கே வந்து எப்பவுமே வந்து நன்மை நடக்கும். அது இயற்கையில் அது கரெக்டானது தான். இங்கே அம்மா வந்து அதை வந்து அங்கே எனக்கு ஒரு பொக்கிஷம் கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். அம்மாவை பார்த்துட்டு வந்துட்ட பிறகும் நான் பாதி தோறும் வந்துட்டேன். வீட்டுக்கு வரேன். என் ஜடா முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு பேக் சைட்லேயே போகிறாங்க. அது என் ஜடா முடியை பிடிச்சி வலிச்சின்னு போகிற மாதிரி என்னை ஃப்ரண்ட்டில் நடக்க விடலை, பேக் சைட்லேயே வலிச்சின்னு போனாங்க. வலிச்சின்னு போயிட்டு பாதி வலி வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு பாதி வலி வந்ததுல ரோட்டில் வண்டிங்க வருது, எல்லாமே வருது. ஆனால் வந்து என்னை ரிட்டர்ன் திரும்ப வைக்கல. அப்படியே பேக் சைட்லேயே என் ஜடா முடி பிடிச்சி இழுத்துன்னு போகிற மாதிரி ஒருத்தர் யாரோ இழுத்துன்னு போகிறாங்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தோணுச்சு. அந்த ஜடா முடி பேக் சைட்லேயே போயிட்டு வலிச்சின்னு போயிட்டு அங்கே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தில் இப்படி ஒரு சொல்லிட்டு தூக்கி விசிற வச்சாங்க என்னை. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு மனுஷன் வந்து மதிக்காத இடத்துல இறைவன் என்னை மதிச்சு என்னை வந்து அங்கே அழைச்சாரு. அப்போதான் நான் வந்து அங்கே வந்து அம்மா இருக்கிறாங்கன்றத உணர்ந்தேன். நான் எங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க, எங்கள் அம்மா ஆலயத்தில் இருக்கிறாங்கன்றத கண்குள்ளா பார்த்தது. அது கண்குள்ளா நான் உணர்ந்தது பெரிய விஷயம். அவங்க வந்து 150 வருஷம் சொல்கிறாங்க. அதுக்கு மேல் கொண்டு பழமையான கோயில் தான் அது. நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு வரும்போது பக்கத்தில் வந்து அம்மா கோயிலையும் நீங்கள் வந்து அருவாங்க. நீங்கள் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த அம்மாவை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எல்லாம் வந்து அவங்கள வந்து பார்த்து அருள் பெற வேண்டும்ன்றது என்னோட கருத்து. அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம்.